The important events located on the activities in a bar chart or noun. So இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் கீ ஈவென்ட்டா? இல்ல, கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கீ ஈவெண்ட்ஸும் இருக்கும். ஓகே, கீ ஈவென்ட்ஸ் இல்ல, அப்போ கீ பாயிண்ட்ஸா? மைல்ஸ்டோன்ஸ். மைல்ஸ்டோன்ஸ். ஓகே. So 1 minute. Okay. So we are the milestone. Milestone இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நீங்க எடுத்து பண்றீங்க அப்படின்னா, சோ அதுல வந்து ப்ரொலாங்டா இங்க ஸ்டார்ட் பண்ற ஒரு ஒர்க்கை இங்கதான் போய் பினிஷ் பண்ணுது அப்படின்னு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இடையில ப்ராக்ரஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ ஒரு ப்ராக்ரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு டேட்ல எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அப்படியே வந்து நம்ம அப் டு டேட்ல போயிட்டே இருக்க முடியாது. இடையில வந்து நீங்க இப்போ ஒரு யூனிட் முடிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு மைல் ஸ்டோன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிக்கிறது ஒரு மைல் ஸ்டோன், நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் முடிக்கிறது ஒரு மைல் ஸ்டோன். இந்த மாதிரி 10 யூனிட்ஸையும் முடிச்சாதான் நம்மளால ஃபைனலா அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதுல இந்த ஒவ்வொரு யூனிட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோன். சோ அந்த அதுதான் வந்து என்னன்னா மைல்ஸ்டோன் நம்ம ஒரு அட்டைன் பண்றோம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பேசிக் கொஸ்டின். நமக்கு எயித்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலா எஸ்எஸ்சி ஜெஇ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல்ல நீங்க வந்து பாக்குற மாதிரி ஓகேங்களா கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகே, சோ இது வந்து மைல்ஸ்டோன். சோ இது வந்து ஈவெண்ட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் எந்த மாதிரி வந்து நீங்க வந்து டினோட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ரெக்டாங்கிள், சர்க்கிள் அந்த மாதிரிலாம். சோ ரெக்கார்டிங் பாத்துட்டீங்களா? ஹலோ மேம், பிரேக் ஆச்சு, கேக்கல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது மேம். ஓகே. ரெக்கார்டிங்ஸ் பாத்துட்டீங்களான்னு கேட்டேன் இந்த கிளாஸ்க்கு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரெக்கார்டிங்ஸ் இல்ல மேம், இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் இது முடிச்சிருக்கேன். ஓகே. which means இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஏதாவது கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம், இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, சோ எது நோட்ஸ் எதுவும் கையில வச்சிருக்கீங்களா? அப்படின்னா நோட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் வர எடுத்த நோட்ஸ் தான் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லா இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சார் 3ஆ டிவைட் பண்ணி தானே கொடுத்திருந்தாரு. அதுல அது வரைக்கும் தான் எழுதி இருக்கேன் மேம் நோட்ஸ். எது டெஸ்ட் சொல்றீங்களா? என்னமோ புரியல. டெஸ்ட் சொல்றீங்களா இல்ல நமக்கு வந்து லெக்சர் வீடியோ இருந்திருக்குமே அது பாத்தீங்களான்னு கேக்குறேன். லெக்சர் வீடியோ தான் நான் சொல்றேன் மேம். ஓகே, சோ அதுல வந்து நான் சொல்லிருப்பேன் ஈவெண்ட்ஸ் வந்து எப்படி நோட் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம். சோ சைட் பை சைட் நீங்க வந்து ஒரு டெஸ்ட் கொஸ்டின் அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இதுல எத்திக்ஸ் இன் இன்ஜினியரிங் வரைக்கும் தான் நோட் பண்ணிருக்கேன் மேம். ஓகே. அந்த எத்திக்ஸ் இன்ஜினியரிங்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஜேடிஓ வருது இல்ல? ஆமா மேம். அந்த ஏரியாவுக்கு வரக்கூடியது. ஓகேங்களா? முனிசிபாலிட்டிக்கு அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. நான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் 3 செஷன் இருக்குல்ல, 3 செஷன் முடியறப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி, ஓகே மேம். அப்ப இப்ப முனிசிபாலிட்டிக்குன்னு சொல்லி அப்புறம் என்ன மேம் படிக்கணும்? சிலபஸ் நீங்க ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் டுமாரோ வர்றப்போ வந்து உங்களுக்கு ரெண்டுத்துக்கான சிலபஸ் கம்பேர் பண்ணி நான் சொல்றேன், பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. மைல்ஸ்டோன் வந்து நமக்கு இப்போ அந்த ஈவெண்ட்ஸ் வந்து ரெக்டாங்கிள் ஒரு சர்க்கிள் எந்த மாதிரி ஷேப்ல வந்து டினோட் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்த்து சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சோ அது இப்ப நான் சொல்லிடுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், அதனால தான் சொல்றேன். சரி, ஓகே மேம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, so second question, functional organization system of working was introduced by. erase பண்ணிக்கிறேன். Functional organization system of working was introduced by. So answer தெரியுமா? ஜேஇ கேலி. இல்ல, ஹென்ரி காண்ட். ஹென்ரி காண்ட் வந்து காண்ட் சார்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ அதனாலதான் நேம்ல இருந்தே நமக்கு வந்திருக்கு காண்ட் சார்ட்னு சொல்லிட்டு. ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் இந்த ஞாபகம் வச்சதுக்கு இந்த எஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்டபிள்யூ டெய்லர். ஓகேங்களா? ஓகே. சோ அந்த ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க இவங்கதான். சோ அந்த ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பெஷலிஸ்ட், இப்போ ஒரு ஒர்க் இருக்குன்னா அதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. சோ அவங்க
கைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஓவரால் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் சிஸ்டம் அப்படிங்கறது. ஓகேங்களா? சோ அதை இன்ட்ரோடியூஸ் பண்றது FW டெய்லர். கீவேர்ட் மாதிரி FF ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹென்ரி காண்டுங்கவர் காண்ட் சார்ட் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டும் நமக்கு மோஸ்ட்லி வரவே வராது. இந்த இதுக்குள்ளே வராது, நம்ம சிலபஸ்க்குள்ளே வராது. இந்த ரெண்டு தான் வரும். And then next, third one, quality circles in the construction industry can have the following participants. Quality circle in the construction industry can have the following participants. All of the above. Yeah, all the above. ஓகேங்களா? So quality circle அப்படின்னா which means இதுல நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம யாரெல்லாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும் இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியர், ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் தென் கான்ட்ராக்டர், அதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ், ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா எந்த கிளைண்ட்டுக்காக பண்றோம், கன்சல்டன்ஸ் இது எல்லாமே தான் வரும். ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி சர்க்கிள் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக மெயினா கொண்டு வரதுதான். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு பேரும் சேர்ந்தோம்னா ப்ரொடக்டிவிட்டி வந்து ப்ராப்பரா இருக்கும், ஒரு ஒர்க்கை வந்து கரெக்டா நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் கால் குவாலிட்டி சர்க்கிள். ஸோ நார்மலா இது வந்து சப்போஸ் சம்டைம்ஸ் இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்தும் கேட்பாங்க. சாரி, இதுல சரியா வர மாட்டேங்குது. ஸோ ஒரு பிளான் பண்றோம், பிளான் அதை வந்து செயல்முறைப்படுத்துறோம், நடைமுறைக்கு கொண்டு வரோம், டூ அண்ட் தென் ப்ராப்பரா கொண்டு போயிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம் அண்ட் தென் ஃபோரா ஆக்ட் பண்றோம். இதுதான் ஆக்சுவலா குவாலிட்டி சர்க்கிள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ பிளான், டூ, செக் அண்ட் ஆக்ட். ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், காண்ட் சார்ட். நம்ம பார்த்தோம்ல காண்ட் சார்ட்ங்கிறது யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணா? ஹென்ரி காண்ட். காண்ட் சார்ட் இண்டிகேட். சோ காண்ட் சார்ட் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது? Progress cost of the project. No. மொத்தம் நமக்கு ரெண்டு சார்ட் உண்டு. ஓகேங்களா? சோ ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பார் சார்ட், ஒன்னு பார் சார்ட், இன்னொன்னு வந்து காண்ட் சார்ட். சோ நம்ம பார் சார்ட் வேணாம், பார் சார்ட்டோட காண்ட் சார்ட் பெட்டர்னு சொல்றது எதுக்காக அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான், கம்பேரிசன் ஆஃப் ஆக்சுவல் ப்ராக்ரஸ் வித் ஷெட்யூல் ப்ராக்ரஸ். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நமக்கு இடையில என்னென்ன ஸ்டெப்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு காண்ட் சார்ட்ல தான் முடியும். பார் சார்ட்ல வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு இதை அனலைஸ் பண்ண முடியாது, எந்த ஒர்க் வந்து எந்த லெவல்ல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த காண்ட் சார்ட் வந்து நமக்கு ஹரிசாண்டலா வெர்டிகலான்னு கேட்பாங்க. இட் இஸ் அ ஹரிசாண்டல் பார் சார்ட். ஓகேங்களா? ஓகே. சோ இது பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் ஓவர் டைம், சோ எந்தெந்த டைம்ல ப்ராஜெக்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் இந்த காண்ட் சார்ட் அப்படிங்கிறது. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து என்னென்ன ஸ்டேட்டஸ்ல ஒர்க் போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு டாஸ்க்லயும் யார் யார் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறாங்க, இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்துட்டு இருக்குதான் காண்ட் சார்ட். பட் இதுல வந்து இன் ஃபியூச்சர் பினான்சியல் நமக்கு எவ்வளவு ஆகும், இன் ஃபியூச்சரோட நமக்கு ஹோலா கம்பேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அதுதான் நமக்கு இந்த சிபிஎம்ல விட PERT வந்து பெஸ்ட் நம்ம அதுக்கு தான் சொல்றாங்க. PERTக்கு நம்ம போறதுக்கு ரீசன் அதுதான். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா சிபிஎம் PERT ரெண்டு படிப்பீங்க. PERTங்கிறது ஓவராலா ப்ரோக்ராம் ஓரியன்டா நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கும். சோ இன் ஃபியூச்சர்லயும் இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? கேக்குதா? கேக்குது மேம். யா, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் சைட் பை சைடு நான் சொல்றது ஏதாவது ஹிண்ட் எடுக்கணும்னா எடுத்துட்டே வாங்க. எழுதி நோட் பண்ணியிருக்கேன் மேம். யா, ஓகே ஓகே. டைம் வேணும்னா சொல்லுங்க, நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறேன். சரி, ஓகே மேம். யா. Next one, fifth question. A serious limitation of interdependencies between various activities is generally observed in
Various limitation between various activities generally observed in network analysis. Yeah, correct. Network analysis. ஓகேங்களா. ஸோ அது பேர்டன் நான் சொன்னல ப்ரோக்ராம் ரிலேட்டடா போவோம்னு சொல்லிட்டு அது இதனாலதான் நெட்வொர்க் அனாலிசிஸ். நமக்கு வந்து சார்ட், பார் சார்ட், மைல்ஸ்டோன் சார்ட் இதுலலாம் வந்து நமக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்க்கும் இதுல வந்து எவ்வளவு டிலே ஆகும் அந்த மாதிரி தான் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஓகே. ஸோ அதெல்லாம் நமக்கு எதுல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா நெட்வொர்க் அனாலிசிஸ்ல தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் 1 minute. ஆக்சுவலி இதுல வந்து இன்னொன்னு உண்டு. இன் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படி வந்தாதான் நெட்வொர்க் அனாலிசிஸ் வரும். இன் ஃபியூச்சர்லயும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல நமக்கு ரெண்டை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா மைல்ஸ்டோன் அண்ட் பார் சார்ட். மைல்ஸ்டோன்ல நமக்கு ஒரு டேட்டா விஷயம்னால எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பட் பார் சார்ட் பொறுத்த வரைக்கும், அதாவது மைல்ஸ்டோனோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து இதுதான். இது வந்து பார் சார்ட்டோட அட்வான்டேஜ். ஓகேங்களா. சோ இப் சப்போஸ் இந்த மாதிரி மட்டும் கொஸ்டின் கேக்குறாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பார் சார்ட்டா தான் இருக்கும். இதே ஃபியூச்சரையும் சேர்த்து அனலைஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அது நெட்வொர்க் அனலைசிஸ். ஓகேங்களா. சோ கொஸ்டின் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு சீரியஸ் லிமிடேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஆமா ஆமா. அப்ப பார் சார்ட் தான் வரும். பார் சார்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெர்டிகலாவும் நீங்க வந்து பிளாட் பண்ண முடியும், ஹரிசாண்டலாவும் பிளாட் பண்ண முடியும். ஓகேங்களா. பார் சார்ட். யா. பார் சார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு அப்பல சொன்னல ஈவென்ட்ஸ் வந்து என்ன மாதிரி போடும், ரெக்டாங்குலர் சர்க்கிள் அந்த மாதிரிலாம் ஷேப்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி பார் சார்ட் பொறுத்த வரைக்கும் ரெக்டாங்கிள் தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே. பார் சார்ட் வந்துட்டு வெறும் ரெக்டாங்கிள். ஓகே மேம். ஃபியூச்சர் அந்த क्वेश्चन எப்படி வரும் மேம்? சீரியஸ் லிமிடேஷன் ஆஃப் இன்டர்டிபெண்டன்சி பிட்வீன் இன் ஃபியூச்சர்ன்ட்டு இல்ல. சப்போஸ் உங்களுக்கு அந்த கொஸ்டின் ட்ரீட் பண்ணாலே புரிய வரும். ஃபியூச்சர்லயும் நமக்கு வந்து அதாவது எப்படி சொல்றது, ஓவராலா அந்த ப்ராஜெக்ட்ல வந்து எந்த மாதிரி டைம் டிலே ஆகும் அப்படிங்கறத கூட கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது நெட்வொர்க் அனாலிசிஸ். ஓகேங்களா. சரி. பின்னாடி கொஸ்டின்ஸ் இருந்தா நான் சொல்றேன். சரி. இதை நோட் பண்ணுங்க. பார் சார்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போத் வெர்டிகல் அண்ட் ஹாரிசான்டல் பிளாட் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் 6th one. Consider following the question error இருக்கு. Consider the following statements about need of construction project. Consider the following statement about need of construction project. The construction project க்கு எது basic need உள்ளதுலயே இந்த 4 ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. இதுல எது basic need? Site clearance. No. Form work. சில ஒர்க்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா சைட்டை கிளியர் பண்ணாம கூட ரஃபா எடுத்துட்டு போயிருவாங்க. ஓகேங்களா. சோ பேசிக் நீட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்கான மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா. ஒரு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அப்போ சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உட்காந்து சைட் கிளியர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி எரோஷன் கண்ட்ரோல் எல்லா இடத்துலயும் தேவைப்படாது. ஃபார்ம் ஒர்க்கும் எல்லா இடத்துலயும் தேவைப்படாது. பட் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெட்டீரியல் வந்து எல்லாத்துக்கும் நமக்கு பேசிக் நீடா இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் 7th one. Expected project duration generally follows. எந்த curve வந்து follow பண்ணும்? Project duration generally follows binomial distribution curve. No. மொத்தமே இதுல வந்து நம்ம 2 curve மட்டும் தான் பார்ப்போம். ஓகேங்களா. ஒன்னு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்னு பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். இதுல எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் டியூரேஷன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஒர்க் வந்து ஒரு 15 daysல என்னால முடிச்சிட முடியும், 30 daysல என்னால முடிச்சிட முடியும் அப்படின்னு கால்குலேட் பண்றோம்ல, அதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் டியூரேஷன் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். ஓகேங்களா. பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் எதுக்கு மேம் யூஸ் பண்றோம்? பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின்மே அதுல வந்துருக்குமே, பின்னாடி நான் கொடுத்திருப்பேன். இருங்க நான் அந்த கொஸ்டின் வரப்ப நான் சொல்றேன். ஓகேங்களா. ஓகே. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
bar charts are suitable only for bar charts are suitable only for bar chart medium projects. no minor projects. ரொம்ப சின்ன சின்ன ஒர்க்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால பார் சார்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட், சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா உங்களால ஒரு என்னன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கால்குலேட் பண்ண முடியாது. டைம் அன்சர்டனிட்டி இருந்துட்டே இருக்கும். அதனால ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா, இல்ல ஓரளவுக்கு மீடியமான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தோம். மீடியமான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சொன்னாலே ஒரு ஒரு வீடு கட்டுறோம் அந்த மாதிரி எல்லாம் கூட மீடியம்குள்ளதான் வரும். இதே ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அதெல்லாம் மேஜர்க்குள்ள வரும். மைனர்ங்கிறது ரொம்ப சின்ன சின்ன பெட்டி ஒர்க்ஸ் இருக்கும்ல. ஆமா ஆமா பெட்டி ஒர்க்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. less than 25,000 அமௌண்ட்ல வந்து அது பெட்டி ஒர்க்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? அது எஸ்டிமேஷன் வர்றப்போ வரும். ஓகேங்களா? சரி ஓகே. சோ அந்த மாதிரி ஒர்க்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பார் சார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ப்ராஜெக்ட் அதுல வந்து நமக்கு டைம் அந்த அளவுக்கு ஒரு மேஜர் இம்பார்ட்டன்டா இருக்காது. ஓகே. அந்த மாதிரி மைனர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாம் பார் சார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ நோட் பண்ணிக்கோங்க. 9th one, a dummy activity has option. Dummy activity. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. ரொம்ப ஈஸியும் கூட. Neither requires any time nor any resources. கரெக்ட். ஓகேங்களா? சோ அதுக்கு நமக்கு டைமும் தேவையில்ல, அதுக்கு மெட்டீரியலும் தேவையில்ல. which means என்னன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆக்டிவிட்டியும் இன்னொரு ஆக்டிவிட்டியும் சும்மா கனெக்ட் பண்றதுக்காக ஒரு டம்மியா யூஸ் பண்ணக்கூடிய ஆரோஸ். இப்போ இதுல பாத்திருப்பீங்க அந்த இதெல்லாம் நீங்க டிரா பண்ணி பாத்திருக்கீங்களா? சிபிஎம் பர்ட் அந்த நெட்வொர்க் அனாலிசிஸ் யா பண்ணிருக்கேன். பண்ணிருக்கீங்களா? சோ இப்போ வந்து உங்களுக்கு ஏ ஒரு இது வந்து ஈவென்ட். ஓகேங்களா? சர்க்கிள் வந்து ஈவென்ட். சோ ஏன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, பின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, சி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, டின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு டைமும் தேவையில்லை, உங்களுக்கு எந்த ரிசோர்ஸும் தேவையில்லை. சோ ஜஸ்ட் ஒரு டாட்டட் லைன்ல நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். சோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாட்டட் லைன்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு கேட்பாங்க. டாட்டட் லைன்ல டம்மி ஆக்டிவிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து டம்மி ஆக்டிவிட்டி. ஜஸ்ட் ஒரு இதை கனெக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. It neither requires any time nor any resources. ஓகேங்களா? டம்மி ஆக்டிவிட்டி எப்பவுமே டாட்டட் லைன்ல தான் பிரசன்ட். என்ன? டம்மி ஆக்டிவிட்டி எப்பவுமே டாட்டட் லைன்ஸ்ல தான் பிரசன்ட் பண்ணுவோம். டாட்டட் லைன்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். or else dashed arrowன்னு சொல்லுவாங்க. dashed arrow. ஓகேங்களா? ஓகே. Next 10th one. Match the following. So இதெல்லாம் உங்களுக்கு ஏக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்கனாலே அடுத்தடுத்து ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்க, ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டினா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்டேஜ் இல்ல இல்ல. சோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க இந்த லிஸ்ட் 2ல பாருங்க, எதை வந்து ஈஸியா உங்களால ஃபர்ஸ்ட் எடுத்துற முடியும் பாருங்க. ரிசோர்ஸ்லெஸ் எலிமெண்ட். சோ இப்போ பார்த்தோம் டம்மி ஆக்டிவிட்டி வந்து ரிசோர்ஸ்லெஸ் எலிமெண்ட். ஆமா மேம். ஓகேங்களா? சோ அப்போ சி பாத்தீங்கன்னா 1. அடுத்து அப்புறம் டம்மி வந்து ரிசோர்ஸ்லெஸ் எலிமெண்ட்னா ஆக்டிவிட்டிங்கிறது அப்ப என்னது, ரிசோர்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய எலிமெண்ட். ஓகேங்களா? சோ ஏ 2 and then event. ஈவென்ட்ங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்டேஜ். சோ இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா ஃப்ளோட்டுக்கு வாங்க. ஃப்ளோட் ஆர் ஸ்லாக்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரா டைம், ஸ்பேர் டைம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃப்ளோட் ஆர் ஸ்லாக். ஓகேங்களா? சோ இது வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா டைம். ஒரு ஒர்க் பண்றதுக்கு எனக்கு 2 days போதும்னா அந்த 3 days இருக்குன்னா அந்த 1 டேங்கிறது எக்ஸ்ட்ரா டைம். அந்த 1 டேங்கிறது ஃப்ளோட் ஆர் ஸ்லாக்னு சொல்லுவோம். So that is called spare time. So இப்ப D வந்து 3. ஓகேங்களா? ஈவென்ட்ங்கிறது ஒரு ஸ்டேஜ் நம்ம கிராஸ் பண்றோம். இப்போ வந்து அந்த யூனிட்டை முடிச்சுட்டு அடுத்த யூனிட்டுக்கு போயிட்டோம்னா இந்த யூனிட் கம்ப்ளீட் பண்ணது ஒரு ஸ்டேஜ். ஓகேங்களா? சோ அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்டேஜ், அதை வந்து ஈவென்ட்னு சொல்லுவோம்.
சோ அந்த ஓகே ஈவெண்ட் நீங்க நெக்ஸ்ட் யூனிட் கவர் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 days ஆகுதுன்னா அந்த 10 days நீங்க பண்ணுவீங்கல்ல அதுக்கு பேரு ஆக்டிவிட்டி. ஓகே 10 days நீங்க வந்து ஒவ்வொரு நாள் இந்த யூனிட் கவர் இந்த சாப்டர்ஸ் படிச்சுட்டே வருவீங்களா அந்த யூனிட் கவர் பண்றதுக்கு அதெல்லாம் ஆக்டிவிட்டி. அந்த யூனிட்டை கவர் பண்றது ஈவெண்ட். ஓகே ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பாருங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இதுல எந்த ஆப்ஷன் மேம்? A B C 1 சாரி ஆப்ஷன் சி. C. சி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? மேம் நம்ம MBA ஃபினான்ஸ். ஓகே ஓகே. சோ இப்பதான் புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா எக்ஸாம்க்கு? ஆமா இல்ல மேம், இது முனிசிபாலிட்டிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. எந்த இயர் பாஸ் அவுட்? நான் BE சிவில் கம்ப்ளீட் பண்ணி அப்புறம் MBA பண்ணேன் மேம். 2017 கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே ஓகே. இப்போ லாஸ்ட் இயர் MBA கம்ப்ளீட் பண்ணேன் மேம். ஓகே ஓகே. இப்ப எங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஆமா மேம், நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிரைவேட் பேங்க். ஓகே ஓகே ஓகே. ஓகே காப்பி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேம். ஓகே தான். Next one, 11th question. Consider the following rules of network diagram and state which of them are correct. Okay, so ஒரு network diagram நம்ம network analysis பார்க்குறோம்ல அதுல network drawing அந்த diagram போடுறோம்ல அதுக்கான சில ரூல்ஸ் இருக்கு. அதுல எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த கீழே உள்ள ரூல்ஸ்ல. ஓகேங்களா? So first one, network always have single initial final event. கரெக்ட். ஓகேங்களா? சோ ஒரு ஈவெண்ட்டுக்கு நமக்கு வந்து இனிஷியல் சரி ஃபைனல் ஈவெண்ட்டும் சரி சிங்கிள் தான் இருக்கும். ஒரு ஈவெண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஈவெண்ட்ல எண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே That is correct. An event can occur twice. தப்பு. ஓகேங்களா? ஒரு ஈவெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி தான் நம்மளால அக்கர் ஆக முடியும். ஓகேங்களா? சோ அது தப்பு. And then next, no activity can start until its tail and end event has occurred. Tail event and end event ரெண்டுமே இல்லாம ஆக்டிவிட்டி அது no activity can start. கரெக்ட். ஆக்சுவலா வந்து என்னன்னா ஒரு டெய்ல் ஈவெண்ட் வந்து இப்போ ஸோ டெய்ல் ஈவெண்ட் வந்து நமக்கு அக்கர் ஆகணும் அண்ட் தென் ஆல்சோ ஒரு எண்ட் ஈவெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு இதுதான் வந்து டெய்ல் சொல்லுவோம். இதுதான் டெய்ல். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் கரெக்ட். நோ ஆக்டிவிட்டி கேன் ஸ்டார்ட் until its tail end event has occurred. ஓகேங்களா? And then next one, it is usual practice to show time flow from right to left. So left to right தான் வரும். ஓகே ஓகேங்களா? சோ இது தப்பு. So 1 and 3 correct. So then option B. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். சோ இந்த டைம் ஃப்ளோங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா உங்களோட ஆக்டிவிட்டி ஆரோ தான். ஆக்டிவிட்டி ஆரோ பாத்தீங்கன்னா எப்பவுமே லெஃப்ட் டு ரைட் தானே இருக்கு. சோ ஆக்டிவிட்டி ஆரோ வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் தான் இருக்கு. ரைட் டு லெஃப்ட்ல இப்படி நம்ம எப்பவுமே போடவே மாட்டோம். நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேம். ஓகே நெக்ஸ்ட். Twelfth one. The time with which direct cost does not reduce with the increase in time is known as. அதாவது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு 10 daysல முடிக்க வேண்டியதை நான் 12 days ஆக்குறேன் 2 days எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களால டைரக்ட் காஸ்ட் வந்து உங்களால டைரக்ட் காஸ்ட்ல வந்து எந்த எஃபெக்டும் ஆகக்கூடாது. ஓகேங்களா? சோ அப்படி இருந்தா அது என்ன டைம்? ஆப்டிமிஸ்டிக் டைம். நோ. சோ இதுல நம்ம ரெண்டு காமனா பார்ப்போம் எப்பவுமே. ஒன்னு வந்து கிராஷ் டைம் அண்ட் தென் நார்மல் டைம். ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு வந்து டைம் இன்க்ரீஸ் பண்றதுனால உங்களுக்கு காஸ்ட்ல எந்த வித அஃபெக்டும் ஆகல அப்படின்னா அது நார்மல் டைம். இதே
எனக்கு வந்து அதிகமா மணி ஸ்பெண்ட் பண்ணா கூட ஓகே, பட் குயிக்கா முடிக்கணும் அப்படின்ட்டு டைம் இன்க்ரீஸ் பண்றீங்க. பட் அட் த ம். சேம் டைம் காஸ்ட் அதிகமா ஆகுது அப்படின்னா அது கிராஷ் டைம். ஓகே. ஓகேங்களா? சோ இது வந்து நமக்கு ஆப்ஷன் நார்மல் டைம். சோ நார்மல் டைம்க்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் தி It is the minimum minimum time required time required to complete the project to complete the project, at the normal cost. complete the project at the normal cost. காஸ்ட் இதுக்கு ஒரு கிராஃப் உண்டு, அதை நோட் பண்ணிக்கோங்க. சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு நீங்க ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். Okay. சோ இது பாத்தீங்கன்னா டைம், this one is cost. x வந்து டைம், y வந்து காஸ்ட். So this one is normal time, this is crash time, and this is normal cost, this one is crash cost. So உங்களுக்கு டைம் சீக்கிரம் முடியணும். சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும். எனி அதர் கலர். சோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் குயிக்கா முடிஞ்சிடணும். டைம் இது கிராஷ் டைம். கிராஷ் டைம், இது கிராஷ் காஸ்ட், இது நார்மல் காஸ்ட், இது நார்மல் டைம். ஓகேங்களா? சோ டைம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆச்சுனாலும் பரவாயில்ல, கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் காஸ்ட் தான் ஆகும். ஓகே. ஓகே. பட் எனக்கு இது வந்து இது குயிக்கா முடிக்கணும். குயிக்கா முடிக்கணும் என்ன பண்ணுவோம், மேன் பவர் அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும். சோ அப்ப என்ன ஆகும், காஸ்ட் அதிகமாகும். சோ கிராஷ் டைம் குயிக்கா முடிக்கணும், நம்ம டைமை வந்து கம்மி பண்ண பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் வந்து அதிகமாகும். அது கிராஷ் காஸ்ட். திஸ் ஒன். கிராஷ் டைமோட டெஃபினிஷன் ஒரு வாட்டி கூட சொல்றீங்களா? கேக்கல. கிராஷ் டைமோட டெஃபினிஷன் ஒரு வாட்டி கூட சொல்றீங்களா? கிராஷ் டைமா? ஒரு ஷார்ட்டா சொல்றேன். ஸ்பெண்டிங் ஆஃப் மோர் காஸ்ட் to complete the work in short time. Yeah. Or else என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மினிமம் பாசிபிள் டைம்ல நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சோ ஒரு டெஃபினிஷனா கூட சொல்றேன். இட் இஸ் தி மினிமம் பாசிபிள் டைம் ஓகே in which an activity can be completed ஓகே by employing extra resources. Extra resources யூஸ் பண்ணி பண்ணா அது crash time. Normal resources யூஸ் பண்றோம்னா நார்மல் டைம். ஓகேங்களா? ஓகே. Yeah. So next the graph draw பண்ணிட்டீங்களா? erase பண்ணிக்கலாமா? erase பண்ணிக்கோங்க. Consider the following requirement of documents for agreement to be signed for a construction project. So ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறீங்கன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்னு கீழே கொடுத்துருக்காங்க. அதுல இதெல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், letter of acceptance, and then general conditions of contract, conditions of particular applications, technical specification, drawing, priced bill of quantities. All the above. இதுல எல்லாம் கரெக்டா? All the above. Yeah, all the above. Correct. So இதுக்கு எல்லாமே நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் சைன் பண்றோம்னா இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் நமக்கு தேவை. ஓகேங்களா? So option all the above. Next one, 14th one. A dummy activity in a project network does not consume. Dummy activity-க்கு all of the above. Time-உம் வேண்டாம், material, money-யும் வேண்டாம். Correct. Okay. So time தேவையில்ல, material தேவையில்ல, money தேவையில்ல. Next. So அதான் வந்து neither consume time nor any resources சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? Okay, ma'am. Yeah. Next, 15th one. Critical path is always. Critical path-னா critical path வந்துட்டு longest path அல்ல most profitable path-ஆ? No.
லாங்கஸ்ட் பார்த்தேன். லாங்கஸ்ட் பாத். ஓகேங்களா? சோ நீங்க அந்த நெட்வொர்க் டிராயிங் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நெட்வொர்க் டயக்ராம் போடுறப்போ சோ மெயினா வந்து என்ன கேட்பாங்கன்னா கிரிட்டிக்கல் பாத் இதுதான் கேட்பாங்க. கிரிட்டிக்கல் பாத்னா என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு நிறைய டயக்ராம் வச்சு எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ரஃபா போடுறேன். இந்த மாதிரிலாம் இருக்குன்னா சோ இது ஏ பி சி டி இ. சோ இப்ப ஏல இருந்து நீங்க ஈய ரீச் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஏல இருந்து ஈய ரீச் பண்றதுக்கு ஏ டு பி டு இன்னு ஒரு ரூட் இருக்கு. இதே ஏ சி டி இன்ட்டு ஒரு ரூட் இருக்கு. சோ இந்த மாதிரி வரும். சோ இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு டம்மி ஆக்டிவிட்டி ப்ரொவைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இங்க ப்ரொவைட் பண்றாங்கன்னா ஏ சி டிஇன்னு ஒரு ரூட் வரும். சோ இந்த மாதிரிலாம் நிறைய ரூட் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல வந்து எதுல வந்து நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ அததான் வந்து லாங்கஸ்ட் பாத்துன்னு சொல்லுவோம். அந்த பாத்து தான் கிரிட்டிக்கல் பாத். ஓகேங்களா? ஓகே. சோ which means என்னன்னா it has no float. அதாவது ஜீரோ ஃப்ளோட் ஆர் மினிமம் ஃப்ளோட் உள்ளதுலயே ரொம்ப கம்மியான ஸ்பேர் டைம் உள்ளது. சோ அதுக்கு டெஃபினேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கிரிட்டிக்கல் பாத்துக்கு critical path is the longest path. It is the longest path along which total floats are zero A or E or zero or O or minimum. Next one, 16th question. இத erase பண்ணிடலாம்ல? பண்ணிக்கோங்க. Yeah. 16th one, the area under beta distribution curve is divided into two equal parts by, so normal distribution curve பார்த்தோம்ல அதே மாதிரி beta distribution curve. ஓகேங்களா? சோ அத நான் இமேஜ் சிம்பிளா தான் டிரா பண்றேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுதான் இந்த டிவைட் சொல்றாங்களா? சோ பார்ட்டா பிரிக்கிறோம். ஓகே. Under beta distribution curve is divided by two equal parts by optimistic time. கேக்கல. Optimistic time? No, expected time. ஓகேங்களா? சோ expected timeனா TEன்னு சொல்லுவோம். ஓகே. expected time வச்சு தான் பிரிப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டு ஈக்குவல் பார்ட்டா வந்து expected time வச்சு பிரிப்பாங்க. சோ இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். T is equal to T0 plus 4TM plus TP divided by 6. ஓகேங்களா? சோ இந்த T0 அப்படிங்கிறது ஆப்டிமிஸ்டிக் டைம். ஓகே. சோ இந்த பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் இந்த டைம்ல வரும். இல்லன்னா நார்மல் டைம் கிராஷ் டைம் மட்டும்தான். இந்த எக்ஸ்பெக்டட் டைம்ல தான் இதெல்லாம் வரும். ஒன்னு வந்து ஆப்டிமிஸ்டிக் டைம், இது வந்து மீன் சொல்ல முடியாது ஆக்சுவலா. மோஸ்ட் லைக்லி டைம். டிபிங்கிறது பெசிமிஸ்டிக் டைம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. ஓகேங்களா? சோ இதான் இது. இது வந்து என்ன ஷேப்ல இருக்கு இந்த கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. It is bell shaped curve. ஓகே. சோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன். Next, 17th one. The chart which gives an estimate about the amount of materials handling between various workstation is known as Estimate about the amount of materials handling between various amount is known as process. No, various workstations. So workstation change ஆயிட்டே இருக்கு, which means travel chart. Okay. Okay, so at a timeலயே இப்போ 2-3 ப்ராஜெக்ட் 2-3 ஸ்டேஷன்ஸ்ல பண்ணிட்டு இருக்கிறப்போ சோ அதுக்கு நமக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா கால்குலேட் பண்ணுவோம்ல. சோ அது வந்து டிராவல் சார்ஜ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன்,
18 to 1. In the critical path of construction planning, free float can be. Critical path of construction planning, free float can be equal to total float. No. Greater than the என்னது லாங்கஸ்ட் பாத். ஓகேங்களா? சோ அப்ப இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டோட அதிகமாவே இருக்கலாம். Which means Okay. greater than the independent float. float. Critical Okay. path, longest path. சோ அந்த ஃப்ளோட் வந்து மேபி பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம், ஜீரோவாவும் இருக்கலாம். Okay, ma'am. Okay. So next one, 19th one. A term referring to the shortest possible time for which an activity can be scheduled. A term refers to the shortest possible time for which an activity can be scheduled. Shortest for which an activity. Definition மட்டும் மாறி மாறி இருக்கு பாருங்க. மீனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். which is crash time. அதுதான் crash duration கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? shortest possible time. நம்ம அங்க வந்து minimum possible time பார்த்திருக்கோம். ஆமா மேம். ஓகேங்களா? சேம் தான். which is crash time. அதுக்கு மேல crash duration கொடுத்திருக்காங்க. ஓகே. இந்த டெஃபினிஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, ma'am. Okay, 20th one. The technique establishing and maintaining priorities among various jobs of a project is known as Priorities among critical for scheduling. Yeah, correct. Okay, so various jobs அந்த மாதிரி பாக்குறப்போ வந்து உங்களுக்கு critical flow scheduling. And the next 21th one. For completion of your project, the critical path of a network represent. For completion of a project, the critical path of a network represents maximum cost. Maximum cost? No. Maximum time? Sorry, minimum time. ஓகேங்களா? ஸோ அங்க நீங்க அங்கேயும் நான் மார்க் சொல்லணும்னு நினைச்சேன், அடுத்தது சொல்ல மாட்டேன். டியூரேஷன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கிரிட்டிக்கல் அப்படிங்கிறப்போ இப்போ உங்களுக்கு இந்த ஒரு 20 days 22 days 24 days இருக்கு அப்படின்னா 20 daysக்குள்ளேயே நீங்க வந்து அதை கவர் பண்ணணும். அதுக்கு மேல தாண்டிட்டுனாலே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு சம்ஸ் வச்சு இந்த இதுல நான் கொடுக்கவே இல்லையா? இல்ல மேம். 3 டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்களா? 3லுமே இல்லையா? போன்ல இல்ல மேம். ஒரு சம்ஸ் எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இனிதான் மேம் செகண்ட் டெஸ்ட் தேர்ட் டெஸ்ட்ல பண்ணனும். ஓ அப்படியா? ஓகே ஓகே. 1 minute. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் சொல்லி சொல்றேன். ஸோ எதுவுமே இப்போதைக்கு அவைலபிளா இல்ல பக்கத்துல. ஸோ இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு அது வந்து ஆக்சுவலா குரூப்ல இருக்கீங்கல்ல நீங்க? டெலிகிராம் குரூப்ல இருக்க மேம். இருக்கீங்களா? சம்ஸ் நான் பார்த்தேன்னா உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன். ஓகேங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். ஒரு நீங்க எனக்கு வந்து தனியா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இமேஜஸ் அனுப்புறேன். இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். ஓகேங்களா? ஓகே மேம். நம்பர் தரீங்களா மேம்? நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 97 97 91 91 63 63 65 65 20. 20. வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரி, ஓகே மேம். இதோட ஆன்சர் மினிமம் டைம் தானா? கேக்கல. மினிமம் டைம் தானே மேம் ஆன்சர்? ஆமா, மினிமம் டைம். ஓகே. ஓகே. சோ இதுல நம்ம அப்பல பார்த்தோம்ல 2 நேம் ஆக்சுவலா, எம்.ஆர். வாக்கர் அண்ட் ஜெய் கெல்லி. எதுல மேம்?
ஆக்சுவலா இந்த யூனிட்லயே நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, ஸோ 2 நேம் கான் சார்ட்டுக்குலாம் நான் சொல்றப்போ ஆமா. நேம் பார்த்தோம் கான். இந்த சிபிஎம் வந்து ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் சிபிஎம் மீன்ஸ் இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் டெவலப் பண்ணது யாரு அப்படின்னா எம்ஆர் வாக்கர் அண்ட் ஜேஇ கில்லி. ஓகேங்களா? ஓகே. எதுக்காக அப்படின்னா யூஎஸ்ல வந்து ஒரு கெமிக்கல் பிளான்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கெமிக்கல் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்க. இந்த மெத்தட் டெவலப் பண்ணது வந்து எம்ஆர் வாக்கர் அண்ட் ஜேஇ கில்லி. ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த எஸ்எஸ்சி ஜேஇ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஓகே மேம். கூட சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எம்ஆர் வாக்கர் அண்ட் ஜேஇ கில்லி MR Walker and J.E. Kelly developed CPM, which means critical path method. In CPM developed CPM for the construction of chemical plants in United States. Yeah. Okay. Yeah. நார்மலா கிரிட்டிக்கல் பாத் அப்படிங்கிறது ஒரு ஆன் டைம்ல நமக்கு ஸ்டார்ட் ஆகணும், அந்த டைம்ல நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதான் கிரிட்டிக்கல் பாத். எக்ஸ்ட்ரா டைம் எடுக்க கூடாது, அதான். ஸோ அப்போ நமக்கு எவ்வளவு மினிமமா அந்த டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணணுமோ அந்த மினிமம்ல நமக்கு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகே. Next one. Activities that can be performed simultaneously and independently to each other are known as service activity. No. Parallel activity. So இப்போ ஒரு parallel line போட்டீங்கன்னா உங்களுக்கு simultaneous-ஆ போயிட்டே இருக்கும்ல, சோ அந்த மாதிரிதான் ஆக்டிவிட்டிஸ் வந்து அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. Parallel activity. Sorry, cross ஆயிடுச்சு. ஸோ சைமல்டேனியஸா ஒண்ணு எந்த கிராஸ் ஆகாம, இப்போ ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா அது இன்னொரு ஒர்க்கை எந்த விதத்துலயும் அஃபெக்ட் பண்ணாம போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது வந்து parallel activity. ஓகேங்களா? அண்ட் தென் predecessor successor. predecessorனா முன்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள் சோ இந்த இருக்கு. சோ B யோட predecessor activity வந்து A. Successor activity வந்து C. சோ இதுதான் வந்து predecessor successor. சர்வீஸ்னா ஒண்ணு ஆக்சுவலா கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? ஓகே. சோ இதுக்கு ஆன்சர் வந்து parallel activity. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன். ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன். The earliest method used for planning of project was bar chart. Yeah, bar chart, correct. அதுக்கு அடுத்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்ததுதான் மைல்ஸ்டோன் சார்ட். ஓகேங்களா? In the next 24th one, in a project, the major quality control methods are inspection, testing and sampling. Yeah, correct. மூணுமே வரும். Quality control methods. In the next 25th one, the most important two features of modern civilization are urbanization and industrialization. கரெக்ட். ஓகேங்களா? சோ இதான் வந்து நமக்கு நம்மளோட பேசிக் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் urbanization and industrialization. Next 26th one, a construction schedule indicates completion of the project. No, ஒரு ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்றோம்னா நமக்கு அது வந்து ஷெட்யூலாவே இருக்காது. ஓகேங்களா? சோ நமக்கு அப்பப்போ உள்ள ப்ராக்ரஸ் செக் பண்ணிட்டு போறதுக்காக தான் நமக்கு
ஷெட்யூல் ஒன்று போடுறது. ஸோ போத் தி ஆக்சுவல் ப்ராக்ரஸ் அண்ட் தி ரேட் ஆஃப் ப்ராக்ரஸ் எவ்வளவு ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்யூல். ஓகேங்களா? ஓகே. Next 27th one. Construction team means all of these. Yeah, all of this. So இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் ஒரு civil team. And then 28th one, which is the right sequencing of processes in overall management system. So correct order, correct sequence is ரொம்ப ரொம்ப important. Okay. Option Conception, time, resource analysis, feasibility, monitor, update, feasibility, time, resource analysis. C. no. So monitoring is the final step. So அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட்லயே வந்திருக்கும். So அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. So option actually B. Oh, conception, feasibility study, Feasibility of study, scheduling, time resource analysis, monitoring and updating. So conception study na feasibility study na என்ன? Yeah, feasibility of study வரும். ஓகேங்களா? So இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ஷன் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க, நீங்க தான் எடுத்திருக்கீங்க, நீங்க தான் பண்றீங்கன்னா ஒரு ஐடியாவோட ஓனர் நம்ம. ஸோ அதான் வந்து ஒரு என்ன கான்செப்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது கான்செப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம்னா அது எந்தெந்த வேலைலாம் முடிக்கலாம், ஸோ இந்த வேலை போலாம் இந்த வேலை போலாம் அப்படின்ட்டு எந்தெந்த வேலைலாம் நமக்கு ஃபீசிபிளா இருக்கு அப்படின்னு செக் பண்றது ஃபீசிபிலிட்டி. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு வே சூஸ் பண்ணிருப்போம். அந்த வேக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றதுக்காக ஒரு ஷெட்யூல் ரெடி பண்றோம். தட் இஸ் ஷெட்யூலிங். ஷெட்யூலிங். ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஷெட்யூல் பண்றீங்க. இப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு எவ்வளவு டைம் தேவை, அதுக்கு எவ்வளவு ரிசோர்சஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். தட் இஸ் டைம் ரிசோர்ஸ் அனாலிசிஸ். ஸோ அண்ட் தென் நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு செக் பண்றோம். ஓகேங்களா? சோ கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு பேரு மானிட்டரிங். இது எல்லாமே நீங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாவே யோசிச்சுவாங்க. ஓகேங்களா? ஓகே. மானிட்டரிங். சோ அதுல ஏதாவது எரர் இருக்கு அப்படின்னா அதை அப்டேட் பண்றோம். சோ அதுல ஏதாவது கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அப்டேட் பண்றோம்ல, தட் இஸ் அப்டேட்டிங். சோ இதுதான் ஒரு ஆர்டர். ஓகே. ஓகேங்களா? சோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு ஓவராலா இதுதான் வந்து ஆர்டர். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டா பாப்போங்கிறதுனால அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? Okay. Okay. Next one. 29th one. A project is option or a definition மாதிரி கேட்டிருக்காங்க. D. Yeah. A project is an organized teamwork to achieve a set task within the time limit. ஓகேங்களா? சோ ஒரு டைம் லிமிட்டுக்குள்ள நம்ம வந்து ஓவரால் டாஸ்க் வந்து அச்சீவ் பண்றோம் வித் டீம் ஒர்க். ஓகேங்களா? சோ அதான் ப்ராஜெக்ட். ஓகே. And then last question. Main contribution for scientific management. Yeah. Main contribution for scientific management வந்துட்டு all of the above. Yeah, all the above. Okay, so எல்லாமே வரும். சோ இதான் வந்து டெஸ்ட் 1க்கானது ஓவராலா. சோ நீங்க டெஸ்ட் 2 அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல மேம், இனிமே தான் பண்ணனும். ஓகே. சோ நாளைக்கு டெஸ்ட் 2 டிஸ்கஷன் இருக்கும். அதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிருந்தோம்ல, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, ஓகே மேம். யா, ஓகே. சோ உங்களுக்கு வொர்க் டைமிங் என்ன? சோ உங்களுக்கு எந்த டைமிங் வந்து ப்ரிஃபரபிளா இருக்கும்? மேம் எனக்கு மார்னிங் 9:15 டு ஈவினிங் 6:15 வரைக்கும் வொர்க் இருக்கு மேம். ஓகே. 7 o'clock ஓகே தானே? ஓகே மேம். யா, ஓகே. ஓகே. சோ நாளைக்கு லீவ் தானே? நாளைக்கு சண்டேனால நோ இஷ்யூ. ஓகே. சோ நாளைக்கு மேபி பகல்ல இருந்தாலும் இருக்கலாம். ஓகேங்களா? சோ அப்டேட் பண்றேன். ஓகே. யா. சோ நீங்க வந்து அதுக்குள்ள கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் டாபிக் டெஸ்ட் 2 வந்து அட்டெண்ட் பண்ணிருங்க. சரி, ஓகே மேம். எனக்கு நாளைக்கு இந்த முனிசிபாலிட்டி ஏக்கு இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா மேம்? யா, ஷூர், பார்த்து சொல்றேன். சரி, ஓகே. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.